friends, welcome to Zoeya's kitchen. இப்போ பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. இது வந்து ரைஸ் குக்கர்ல செய்ய போறோம் இப்போ. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் வந்து 1/2 kg எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், லெமன் வந்து 1/2 எடுத்திருக்கேன். கர்ட் வந்து 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். டம்ளர் தேங்காய் எடுத்துட்டு பாதாம் வந்து ஒரு 5 எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பில் வந்து 2 கப்பு நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ ரைஸ் குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இஞ்சி பூண்டு வாழை பேஸ்ட் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமே வதங்கிடும். அதனால நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 1/2 kg, ரைஸ் 1/2 kg எடுத்துருக்கனால நம்மளோட பிரியாணி சூப்பராக இருக்கும். ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பேஸ்ட்டு, கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் புளிப்பு வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இதுவே. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் நல்லா வேகட்டும். எடுத்துடலாம். அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்லாம் போட்டு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ இதை ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். பிரியாணி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். நம்ம ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துருக்காது, இது அதிகமாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.